எபிசோட் 37 த ஃபைனல் எனிமி. கதை இதுவரை ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் ப்ராஜெக்ட் 3 அழித்து அண்டர்வாட் பேஸில் இருந்து தப்பித்தனர். ஆனால் ஒரு மர்மமான கப்பல் அவர்களை சுற்றி வருகிறது. அவர்கள் யார்? கவர்மெண்ட் டீமா அல்லது புதிய எதிரியா? சப்மரீன் டேமேஜ், ஆக்சிஜன் லெவல் லோ, கம்யூனிகேஷன் சிக்னல் பிளாக்டு. மர்ம கப்பலில் இருந்து ஒரு குரல், ப்ராஜெக்ட் 3 டிஸ்ட்ராய்டு, பட் யூ ஆர் நவ் அவர் பிரிசனர். மர்மமான இருண்ட மிகப்பெரிய கப்பல், அதில் எந்த கவர்மெண்ட் சிம்பிளும் இல்லை. ஆசிஸ், இவர்கள் யார்? கவர்மெண்ட் டீமில் இருந்து இல்லை என்றால் ராஜன், நாம் இவர்கள் பிடியில் சிக்கிவிட்டோமோ? கப்பல் அருகில் நின்று அவர்கள் சப்மரீனை டிராக் செய்து தொடங்கினார்கள். சப்மரீனில் உள்ள கதவுகள் தானாகவே திறக்கப்படுகின்றன. கப்பலில் போர்ஸாக எடுக்கப்படுகிறது. அவர்கள் சேஃபாக இருக்கிறார்களா? இது ஒரு புதிய சதி. ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் கப்பலில் உள்ள அழைக்கப்படுகிறார்கள். அங்கு ஒரு பெரிய இருண்ட அறையில் ஒருவன் இருக்கிறான். அவன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ப்ராஜெக்ட் 3 அழித்து விட்டீர்கள் என்றா? நான் தான் அதன் உண்மையான தலைவன். அவர்கள் முகம் வெளிச்சத்தில் வருகிறது. ஆசிஸ் அதிர்ச்சியில் உறைந்து விடுகிறான். அவன் யார்? மர்ம மனிதன் என்றால் ஏன் கவர்மெண்ட் ஃபைலில் இல்லை? அவன் உண்மையான திட்டம் என்ன? நெக்ஸ்ட் எபிசோட் 3வது கண், த அன்லிமிட்டெட் ட்ரூத். ப்ராஜெக்ட் 3 பின்னணியில் இருக்கும் உண்மை என்ன? தொடரும். எபிசோட் 38. கதை இதுவரை ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் ப்ராஜெக்ட் 3 அழித்து அண்டர்வாட் பேஸில் இருந்து தப்பித்தனர். ஆனால் ஒரு மர்மமான கப்பல் அவர்களை பிடித்து சென்று மர்ம மனிதன் அவர்களை சந்திக்கிறான். அவன் யார்? ப்ராஜெக்ட் 3 உண்மையான தலைவர் அவன்தானா? த ஃபைனல் எனிமி ரிவீல்டு. ப்ராஜெக்ட் 3 பின்னால் இருக்கும் உண்மை. ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் இவர்கள் இதிலிருந்து மீள முடியுமா? மர்மமான கப்பலில் உள்ளே ஒரு பெரிய இருண்ட அறையில் ஒருவன் இருக்கிறான். அவன் முகம் ஒளியில் தெரிகிறது. ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் அதிர்ச்சியாக அவனை பார்க்கிறார்கள். ஆசிஸ், இம்பாசிபிள், இந்த ப்ராஜெக்டுக்கு பின்னால் நீ இருக்கிறாயா? ராஜன், அது எப்படி? கவர்மெண்ட் ஃபைலில் இறந்து விட்டதாக இருக்கிறது. அந்த மனிதன் யார்? அவன் ப்ராஜெக்ட் 3 ஏன் உருவாக்கினான்? அவன் மெதுவாக எழுந்து பேசத் தொடங்கினான். நான் தான் இந்த உலகத்தின் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த போகிறவன். ப்ராஜெக்ட் 3 கவர்மெண்ட்டுக்கு உருவாக்கவில்லை, அதை கண்ட்ரோல் செய்ய அவன் ஒரு பெரிய ட்ரூத் லெவல் செய்கிறான். ப்ராஜெக்ட் 3 இது உண்மையில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அல்ல. அவன் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்ன? ப்ராஜெக்ட் 3 உண்மையான நோக்கம் என்ன? அவன் சிஸ்டமில் ஒரு ஃபைலை ஓபன் செய்கிறான். அந்த ஃபைலில் ஒரு விபரீதமான ட்ரூத். இந்த ப்ராஜெக்ட் 3 ஒரு ஆர்டினரி மைண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அல்ல. இது ஒரு வேர்ல்டு டாமினேஷன் ப்ரோக்ராம். அவன் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யவில்லை. அவன் உலக அரசியலை கட்டுப்படுத்த நினைக்கும் ஒரு மாஸ்டர் மைண்ட். ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ப்ராஜெக்ட் 3 எ சீக்ரெட் வேர்ல்ட் ஆர்டர். நீங்கள் நினைத்ததைப் போல கவர்மெண்ட் எதையும் இயக்கவில்லை. இந்த உலகத்தையே மாற்றுவதற்கான கண்ட்ரோல் நம்மிடம் இருக்கிறது. அவன் ஒரு டிவைஸை எடுக்கிறான். அந்த டிவைஸில் ஒரு ரெட் பட்டன். இதன் மூலம் நான் உலகம் முழுவதும் மைண்ட் கண்ட்ரோல் சிக்னல் சென்ட் செய்ய முடியும். அவன் பட்டனை பிரஸ் செய்ய போகிறானா? ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் அதை நிறுத்த முடியுமா? ஆசிஸ் தன்னுடைய ஸ்மார்ட் வாட்சை சைலண்ட் மோடில் சுவிட்ச் செய்கிறான். அவன் சீக்ரெட்லி கவர்மெண்ட்டுக்கு சிக்னல் சென்ட் செய்கிறான். ஆசிஸ் மனதிற்குள், நீங்கள் எங்களால் வெற்றி பெற முடியாது. இதை கவர்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறது. மர்ம மனிதன் பட்டனை பிரஸ் செய்ய தயாராகிறான். ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் அது செயல்படுவதற்குள் அதை முறியடிக்க முடிகிறதா?
நெக்ஸ்ட் எபிசோட் மூன்றாவது கண் த ஃபைனல் ஷட்டவுன் மைண்ட் கண்ட்ரோல் சிக்னலை நிறுத்த முடியுமா? வேர்ல்டு டாமினேஷன் ரியாலிட்டி ஆகுமா? தொடரும். 39 த ஃபைனல் ஷட்டவுன். கதை இதுவரை ப்ராஜெக்ட் தேர்ட் ஐயின் உண்மையான இயக்குனர் மர்ம மனிதன்தான் என்று ஆசிஸ் ராஜன் மற்றும் கர்ணன் கண்டுபிடித்து விட்டார்கள். கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு மைண்ட் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் அல்ல, இது குளோபல் டாமினேஷனுக்கு உருவாக்கப்பட்ட சீக்ரெட் ப்ரோக்ராம். மர்ம மனிதன் கண்ட்ரோல் சிக்னல் சென்ட் செய்ய ரெட் பட்டனை அழுத்தப் போகிறான். அவனை நிறுத்த முடியுமா? உலகம் முழுவதும் கவரப்பட்டு விடுமா? இந்த பயணத்தின் முடிவு என்ன? மர்ம மனிதன் ரெட் பட்டனை அழுத்தப் போகிறான். ஆசிஸ் தன் ஸ்மார்ட் வாட்சை சீக்ரெட்லி ஆக்டிவேட்டட் செய்துவிட்டான். கவர்மெண்ட் எமர்ஜென்சி டீமுக்கு சிக்னல் சென்று விடுகிறது. மர்ம மனிதன், நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? கவர்மெண்ட்டை அழைத்து விடுவீர்களா? நீங்கள் யாரும் என்னை நிறுத்த முடியாது. டைமர் ஸ்டார்டட். மைண்ட் கண்ட்ரோல் சிக்னல் ஆக்டிவேஷன் இன் 2 minutes. ஆசிஸ் ராஜன் மற்றும் கர்ணன் விரைவாக செயல்பட வேண்டும். ராஜன், சிக்னல் சர்வர் எங்கே? அதை டிஸ்ட்ராய்டு செய்ய முடியுமா? கர்ணன், கப்பலில் ஒரு சீக்ரெட் சர்வர் ரூம் இருக்கிறது. அவர்கள் சர்வர் ரூமுக்கு ஓடுகிறார்கள். மர்ம மனிதன் தனது சீக்ரெட் டீமை அனுப்புகிறான். ஒரு கடுமையான ஃபைட். ஆசிஸ் ராஜன் மற்றும் கர்ணன் எதிரிகளை கையாள முடியுமா? அவர்கள் சர்வர் ரூமுக்கு நுழைகிறார்கள். அங்கே ஒரு ஹியூஜ் கண்ட்ரோல் பேனல். சிக்னல் சர்வர். கர்ணன், இதுதான் சிக்னலை பிராட்காஸ்ட் செய்ய முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மெயின் சர்வர். அதை டிஸ்ட்ராய் செய்தால் சிக்னல் சென்ட் ஆகாது. ஆசிஸ் ஒரு லோடட் கன்னை எடுக்கிறான். அவன் சர்வரை டிஸ்ட்ராய் செய்ய போகிறான். மர்ம மனிதன் எதிராக ஒரு ஃபைட். அவன் ஆசிஸை நிறுத்த முயல்கிறான். மர்ம மனிதன், நீ எதுவும் செய்ய முடியாது. இந்த பட்டனை அழுத்தப்பட்டது சிக்னல் சென்ட் ஆகும். ராஜன் குயிக்லி கண்ட்ரோல் பேனலை ஹேக் செய்து முயல்கிறான். மைண்ட் கண்ட்ரோல் சிக்னல் ஆக்டிவேஷன் இன் 20 seconds. ஆசிஸ், நாம் நேரத்திற்குள் இதை நிறுத்த வேண்டும். ஆசிஸ் ஒரு ஃபைனல் ஷூட். சர்வர் ஃபயர். System failure. Signal transmission stopped. We did it. Signal transmission stopped. மர்ம மனிதன் அதிர்ச்சி அடைகிறான். அவன் கவர்மெண்ட் டீமுக்கு பிடிபடுகிறான். ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ அஃபிஷியலி டிஸ்ட்ராய்டு. மர்ம மனிதன் அரெஸ்டட். மிஷன் சக்சஸ்ஃபுல்லி. கவர்மெண்ட் டீமுக்கு பேசில் ஆசிஸ் ராஜன் மற்றும் கர்ணன் ரிவார்டட். கவர்மெண்ட் ஹெட், நீங்கள் உலகத்தை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றிவிட்டீர்கள். ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. ஆசிஸ் ராஜன் மற்றும் கர்ணன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் ஒரு புதிய மிஷனுக்காக தயாராகிறார்கள். எண்டிங் சீன். ஒரு மர்மமான ஃபைல் கவர்மெண்ட் சீக்ரெட் ரூமில் திறக்கப்படுகிறது. ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் ஸ்டார்டட். தி எண்ட். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.